ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தா நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும். அதனால எல்லாரும் சந்தோஷமா இருங்க, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்க நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு பார்க்க போறது அண்டு ரீடு. அண்டு ரீடுனா ஒன்றும் இல்லை, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எனக்கு வேணான்னு சொல்லி டெலீட் பண்ணது, இல்லைன்னா நான் புதுசா ஏதாவது டேட்டா போட்டது எனக்கு வேணான்னு சொன்னா ரிமூவ் பண்றது. அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா திரும்ப வந்து எனக்கு அந்த டேட்டா வேணும் அப்படின்னா அண்டு. இப்ப எனக்கு வேணும்னு திரும்ப போட்ட டேட்டாவை எனக்கு பழையபடி கொண்டு போறது, அதுதான் எனக்கு ரீடு. இப்ப நம்ம அதை டீட்டெயில்டா பார்த்துலாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு இப்ப இந்த சேல்ஸ் டேட்டா வேணாம்னு நான் முடிவு பண்றேன். அப்ப இந்த ரோ கிட்ட போய் இப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க 3 ரோவும் உங்களுக்கு செலக்ட் ஆகுது. இப்ப எனக்கு ஒரே ஒரு காலம் தான் வேணும் அப்படின்னா இந்த டி காலம் இதை மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த ஒரு காலம் மட்டும் உங்களுக்கு செலக்ட் ஆகும். இப்ப எனக்கு இந்த காலம் மட்டும் வேணாம் அப்படின்னு நான் டிசைட் பண்றேன். இல்ல நான் தெரியாம என்ன பண்றேன், இந்த காலம் மட்டும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டெலீட் பண்றேன். சோ இப்ப என்ன ஆச்சு, எனக்கு ஜனவரிக்கு அப்புறம் பிப்ரவரி இல்ல. நான் அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்றேன் எனக்கு அந்த பிப்ரவரி டேட்டா வேணும், நான் தப்பா டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. சோ இப்ப எப்படி அதை திரும்ப கொண்டு வர்றது? சோ அதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் ஜி. கண்ட்ரோல் ஜீனா ஜெட். ஓகே, நம்ம எப்படி வேணாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் ஜி. நீங்க கண்ட்ரோல் ஜி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி டேட்டா திரும்ப வந்துடும். நான் டெலீட் பண்ணது ஆர் நான் முன்னாடி பண்ண ஆப்ரேஷன் எனக்கு வேணாம், நான் அது பழைய ஆப்ரேஷனுக்கே போகணும் அப்படின்னா இதுதான் வந்து கண்ட்ரோல் ஜி ஆர் அன்டூ. ஓகே, இப்போ எனக்கு நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். 300 400 அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 100 போட்டுக்கிறேன். இப்போ எனக்கு இந்த மாசத்துக்கு நம்ம முன்னாடி ஆட்டோஃபில்ல பார்த்த மாதிரி இப்படி பிளஸ் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த மாசம் ஃபில் ஆயிடும். ஸோ இப்போ எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் போட்டுட்டேன். எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணாம். ஓகேவா, எனக்கு இந்த 4 ரெக்கார்டும் வேணாம் அப்படின்னா என்ன பண்ணலாம், நான் ஒரு தடவையா கண்ட்ரோல் ஜி பிரஸ் பண்ணிட்டே இருந்தாதான். நீங்க 5 தடவை பிரஸ் பண்ணாதான், ஏன்னா இது ஒரு ஆப்ரேஷன் ஆட்டோஃபில். நீங்க 300 என்டர் பண்ணது, 100 என்டர் பண்ணது, 400 அண்ட் 100 என்டர் பண்ணது எல்லாமே தனித்தனி ஆப்ரேஷன். 5 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். எனக்கு ஒரே டைம்ல இது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஓகே, அது பார்க்கலாம். இங்க இப்படி போய் இங்க பாத்தீங்கன்னா இதுதான் கண்ட்ரோல் ஜி ஆப்ரேஷன். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோஃபில் மட்டும் போகும். இப்ப எனக்கு அது ஆட்டோஃபில் மட்டும் போக வேணாம், எனக்கு எல்லாமே போகணும். ஆட்டோஃபில் மட்டும் போகும்னு சொன்னால இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோஃபில் மட்டும் போயிடுச்சு. இப்ப எனக்கு இந்த 300 400 100 எதுவுமே வேணாம், எனக்கு ஜூலை ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னா இப்ப ஒரே டைம்ல பண்றதுக்கு என்ன ஆப்ஷன், இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்க, ஓகேவா, நீங்க சேவ் பண்றதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸல்ல சேவ் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்களோ அது மட்டும் தான் இங்க வரும். நீங்க ஒருவேளை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இத அண்டு ரீடு ஆப்ரேஷன் ஒர்க் ஆகாது. இப்ப எனக்கு வந்து 300 400 எல்லாமே டெலீட் ஆகணும் அப்படின்னா மேல இருந்து நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்க இப்ப எனக்கு 100 மட்டும் போகணும், எனக்கு அதுக்கப்புறம் வந்து இல்ல 400 மட்டும் போகணும், எனக்கு வந்து இந்த 100 இந்த 300 இருக்கணும் அப்படின்னாலாம் அப்படி ஒர்க் ஆகாது. நீங்க ஒன்னொன்னா வந்து டெலீட் பண்ற மாதிரி தான். நீங்க எல்லா ரெக்கார்டையும் ஒரே டைம்ல டெலீட் பண்ணீங்க அப்படின்னா மொத்தமா தான் போகும். ஏதாவது ஒரு செலக்டட் ரெக்கார்ட் மட்டும் எனக்கு இருக்கணும்னா அப்படி பண்ண முடியாது. ஓகேவா, அப்படி நீங்க உங்களுக்கு 400 மட்டும் வேணும்னா இது வரைக்கும் டெலீட் பண்ணிட்டு 400 வச்சுட்டு மேனுவலா 300 டெலீட் பண்ணணும், அதுதான் ஆப்ஷன். இப்ப எனக்கு இது வரைக்கும் கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு எல்லா ரெக்கார்ட்ஸும் போயிடுச்சு. இது வந்து அண்டு. நான் பண்ண ஆப்ரேஷன் எனக்கு வேணாம், எனக்கு பழைய ஆப்ரேஷனோட வைங்க, அதுதான் வந்து அண்டு. இப்ப ரீடூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரீடூன்றது என்னன்னா எனக்கு நான் பழைய ஆப்ரேஷனுக்கு போயிட்டேன், பட் எனக்கு புதுசா பண்ண ஆப்ரேஷன் திரும்ப வேணும், அதுதான் வந்து ரீடூ. ரீடூன்றதுக்கு என்ன ஷார்ட்கட் கீனா கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு ஒய் கீ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா வந்துடும். இப்ப நான் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு ஒய்யை பிரஸ் பண்றேன், எனக்கு 300 வந்துருச்சு. ஏன்னா லாஸ்டா ரிமூவ் ஆன ரெக்கார்டு வந்து கண்ட்ரோல் ஜில ஆர் அண்டூல லாஸ்டா ரிமூவ் ஆன ரெக்கார்ட் 300 தான். ஸோ எனக்கு அது வந்துருச்சு. இப்ப எனக்கு ஆட்டோஃபில் வரைக்கும் வேணும் அப்படின்னா நீங்க அதே மாதிரி தான் இங்க போனீங்கன்னா இதுதான் ரீடு. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 100 உங்களுக்கு
அடுத்த ரெக்கார்டு வந்து 400. ஓகே, 400 எழுதியிருக்கேன். 400 வந்து வந்துடும். இப்போ எனக்கு ஆட்டோஃபில் வரைக்கும் வேணும் அப்படின்னா இந்த டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிட்டு இங்க ஆட்டோஃபில் வரைக்கும் சூஸ் பண்ணீங்க, அப்படி கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோஃபில்லோட எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். இதுதான் அன்டு ரீடு. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் இது மாதிரி வேற வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. எப்பயுமே நான் சொல்ற மாதிரி விடாமுயற்சி, கண்டிப்பா விடாமுயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.